நம்ம தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, காசா போன்ற நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய அவசர நிலை பிரகடனம் பத்தி தான் சொல்ல போறோம். 80 வருஷ வரலாற்றையே மிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். 80 வருஷமா பொழியாத அளவுக்கான பனிப்பொழிவு தொடங்கியிருக்கு. இன்னைக்கு முழுவதுமே பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே ஜாம் ஆயிருக்கு. 15,000 விமானங்களை ரத்து செஞ்சிருக்காங்க. 15,000 விமானம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை பாருங்க. நம்மள மாதிரி இங்க ட்ரெயினை பிடிச்சு போறது, பஸ்ஸை பிடிச்சு போறதெல்லாம் அமெரிக்கால இல்ல. அமெரிக்கால எல்லாம் நடுவுல மலைகள்லாம் இருக்குங்கிறதுனால சின்ன சின்ன மினி பிளைட்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுவாங்க. இங்க மினி பஸ் இருக்கிற மாதிரி அங்க மினி பிளைட்டு, ஹெலிகாப்டர் இதெல்லாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நேத்து முந்தானியத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து 15,000 விமானங்கள் இப்ப ரத்து செய்யப்பட்டிருக்கு. யாராலையும் எங்கேயுமே கிளம்ப முடியாம எல்லாரும் அந்தந்த இடத்துல மாட்டியிருக்காங்க. ஏற்கனவே போன வருஷம் ஜனவரியில காட்டுத்தீல படாத பாடுபட்டுச்சு அமெரிக்கா அப்படிங்கிறது தெரியும். கரெக்டா ட்ரம்ப் ஆட்சிக்கு வரக்கூடிய சமயத்துல என்னாச்சுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு மாசம் முழுவதும் அந்த காட்டுத்தீயை அணைக்க முடியாம ஹாலிவுட்டே திணறி போனாங்க. அந்த அளவுக்கான கஷ்டத்தை போன வருஷம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பார்த்தவங்க இப்ப மறுபடியும் அதே ஜனவரி ஒரே வருஷம் கேப்ல மறுபடியும் இந்த தடவை காட்டு தீக்கு பதிலாக பனிப்பொழிவை பாக்குறாங்க. மக்கள் எல்லாமே மூழ்கிற அளவுக்கான பனி பெஞ்சிட்டு இருக்குது. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பனிப்பொழிவு அப்படிங்கிறது நம்ம பெயரக்கூடிய மழை மாதிரி கிடையாது. மழை என்ன ஆகும்னா தண்ணி அது ஒரு இடத்துல நிக்காது, வடிஞ்சு ஓடிடும். ஆனா பனிப்பொழிவு அப்படிங்கிறது அந்தந்த இடத்துலயே தங்கிரும். அப்ப எல்லாமே அந்தந்த இடத்துலயே தங்குதுன்னா என்ன ஆகும்னா ஒரு கார் நிறுத்தி வச்சுட்டு போனா கூட கார் முழுவதும் மூழ்கிருதாமா. அந்த அளவுக்கு பனி இருக்காமா. ரோட்ல நடக்கவே முடியல. ஒரு மனிதன் நடக்கணும்னா கூட ஜேசிபி வாகனம் எல்லாம் கொண்டு முன்னாடி இருக்கக்கூடிய பனியெல்லாம் நவுத்தி ரொம்ப படாத பாடுதான் இப்ப பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. அவசர நிலை பிரகடனம் படுத்தியிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பள்ளி, கல்லூரிகள், இன்னும் கவர்மெண்ட் ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லீவ் விட்டு இருக்காங்க. இவங்க போய் ஒவ்வொரு நாட்டிலயுமே பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு எடுக்கிறவங்க தானாவே கெட்டு அழிவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் வெனிசுலால போய் அதிபர்களை கைது பண்ணிட்டு வந்ததாகட்டும், கிரீன்லாந்து பிரச்சனை ஆகட்டும், அதுக்கப்புறம் ஈரான்ல எண்ணெய் திருடுறதுக்காக இவங்க பண்ணதாகட்டும். ஈரான் கூட சொல்லிச்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எண்ணெயை திருடுறதுக்காகத்தானே எங்களுடைய நாட்டுல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, நாங்க விட மாட்டோம் அப்படிங்கறதை ஈரானுடைய கோமேனி அவர்கள் தைரியமாவே சவால் விட்டாங்க. ஆனா வெனிசுலால எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெயை திருடுறதுக்காக போய் அதிபரை கைது பண்ணி தூக்கிட்டு கடத்திட்டு வச்சிருக்காங்க அமெரிக்கால. இந்த மாதிரியான அநியாயத்தெல்லாம் இப்பதான் பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்கா. இப்ப பார்த்தா அவங்களுடைய நாட்டு மக்கள் வெளியே கூட வர முடியாத அளவுக்கான ஒரு நிலைமை. இது நார்மலான பனிப்பொழிவுல 80 வருட வரலாற்றையே மிஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பலருடைய வர்த்தகமாகட்டும், வியாபாரம், பொருட்கள், சொத்துன்னு சொல்லிட்டு இழப்புகளை தழுவி கொண்டிருக்கு. மனிதர்களும் தாங்க முடியாத போரின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் தொடர்ச்சியாக இறந்துட்டு இருக்காங்க. நம்ம கொரோனா சமயத்துல பார்த்திருப்போம். அது ஒரு பெரிய லாக்டவுனா வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சமயத்துல அதிகமாக இறந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளம் வரக்கூடிய காலத்துல பார்த்தா அப்படிதான் அடிச்சுட்டு போயிரும். அதே மாதிரிதான் அங்க அமெரிக்கால இப்ப பனிப்பொழிவுல மனிதர்கள் உயிரிழந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலைமையையும் அங்க போராடக்கூடிய மக்கள் போராடி கொண்டுதான் இருக்காங்க. ஐசிஇ வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை தொடர்ச்சியாக அமெரிக்கால நியூயார்க் நகரத்துல 70 இடங்கள்ல பாத்தீங்கன்னா போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த அளவுக்கு பனி பொழிந்தும் அவங்க போராட்டத்தை செய்வது கவர்மெண்ட்டுக்கு இன்னும் சவாலா இருக்கு. அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டாவே பார்த்தா என்ன ஆயிரும்னா ஒட்டுமொத்தமா ஊரடங்கு உத்தரவு போட்டுருவாங்க. யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இவங்க போய் 70 இடங்கள்ல போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? யாருமே வீட்டுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள இருங்க, வெளியே வரக்கூடாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட மக்கள் கூட்டம் கூட்டமா, அது சும்மா கூட வெளியே வரல, தேவைக்கு கூட வெளியே வரல, போராடுறதுக்காக கவர்மெண்ட்டை எதிர்த்து 70 இடங்கள்ல போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. நியூயார்க்கே சம்பித்து போய் கிடக்குது. இதெல்லாம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனையாக மாறி நிக்குது. அதுலயும் வான் பரப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. இனிமேல் எதுவுமே வான்வெளி வழியாக விமானங்கள் உள்ள நுழையவும் கூடாது, வெளியும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முற்றுகையிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த புயல் தான். பனி புயலின் காரணமாக வானத்துல பறக்க முடியாம ஆக்சிடென்ட் ஆயிரும் பிளைட் அப்படிங்கறனால அதை பண்ணிருக்காங்க. இதுல மட்டும் பாத்தீங்கன்னா 20 கோடிக்கு மேல மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. 20 கோடிக்கு மேல நேரடியாக மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 10 லட்சம் குடும்பம் கரண்ட் இல்லாம இப்ப தத்தளிச்சிட்டு இருக்காங்க. கரண்ட்டும் அங்க இல்ல. நமக்கெல்லாம் தெரிஞ்சு மழை பெஞ்சாதான் கரண்ட் போகும், மழையே வராட்டினாலும் பார்த்தா மின் உற்பத்தி கம்மியா இருக்கும், அதனால கரண்ட் போகும் தெரியும். ஆனா பனிப்பொழிவின் காரணமாக 10 லட்சம் குடும்பங்கள் கரண்ட் இல்லாம இப்ப அவதிப்பட்டு இருக்காங்க.
இதே நிலைமை வந்து இப்ப கனடாலயும் இருந்துட்டு இருக்கு. அமெரிக்கா பக்கத்தால கனடா இருக்கும், அவங்களுக்கும் இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கனடாவோட இப்போது அமெரிக்காவுக்கு வேற ஒரு சின்ன மோதல் வந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது கனடா என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனாட்ட போய் ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. அவங்களோட வந்து பிசினஸ் டீலிங் எல்லாம் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கனடா அறிவிச்சிருக்கனால அதனால ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா கனடாக்கான வரியை வந்து நான் 100% வந்து உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 மடங்கா வரி போட போறாரு. அதுக்கு வந்து பார்க்கும்போது கனடாவுடைய அதிபர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நம்ம ஒருத்தவங்களையும் நம்பி இருக்க கூடாது. ஒருத்தவங்களையும் நம்பி இருந்து அவங்கள்ட்டயே பொருள் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம், முடங்கிடுவோம். இனிமேல் மேட் இன் கனடா அப்படிங்கக்கூடிய பொருட்களை மட்டும் வாங்கணும்னு வந்து மக்கள் நினைங்க. எல்லாமே இங்கேயே உற்பத்தி செய்யலாம். அது இல்லாம ஏதாவது வாங்கணும்னா நம்ம எல்லா நாட்டிலயுமே வாங்கலாம். அதனாலதான் நான் போய் சைனால வந்து வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனடாவுடைய தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாக அமெரிக்காவை புறக்கணித்தால் மட்டும்தான் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும்.